ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரே ஒரு முறை கேட்டுப்பார். மங்கள செய்தி உன்னை தேடி வரும். இது சாயப்பாவின் உத்தரவு. என் செல்லமே, உனது கனவுகள் எல்லாம் விரைவில் நனவாகும் நாள் வந்துவிட்டது. உனது எண்ணங்கள் நிறைவேறும் நாளும் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு கொடுமையான சூழலில் இருந்தாலும் சரி, உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறேன்னு ஒருவர் சொன்னாலே போதும், நாம் பயப்படவே மாட்டோம். பலத்தோடு இருப்போம். தனியாக போராடிப்பார். உனது வலிமை என்னவென்று உனக்கு தெரிய வரும். தனியாக அமர்ந்து சிந்தித்து பார். வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வரும். இதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டாயானால் உன்னுடைய மன வாழ்க்கை இனிதாக இருக்கும். நீ விரும்பிய ஒருவருடன் நேசித்து வாழலாம் என்பதே ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் தள்ளிக்கொண்டே போகலாம். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அல்லது குட்டையாகவோ, வளர்ச்சியாகவோ, ஒல்லியாகவோ, குண்டாகவோ இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் சகோதர சகோதரிகளுக்கு நடக்காமல் காலதாமதமாகி கொண்டே போகலாம். இவற்றையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. குறிப்பிட்ட வயதில் கல்யாணமாக வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க முழுமையாக நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் செல்லமே, அப்படி இருந்தால் நிச்சயமாக வாழ்வு சந்தோஷமாக நிம்மதியாகவும் இருக்கும். என் செல்லமே, மனதில் உள்ள அழகையும் குணங்களையும் உள்ள அழகையும் பார்த்தாலே போதும். வாழ்க்கை இனிதுதான். அன்பின் பரிமாற்றங்கள் இருக்க வேண்டும். உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் உன்னை தேடி வருவார்கள். அன்பினால் மட்டும்தான். உன் இல்லத்தில் கூடிய விரைவில் மங்கள செய்தியோ, சுப நிகழ்ச்சி செய்தியோ நடக்கப் போகிறது. நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை விரும்பியபடி நடக்கப் போகிறது. உன் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது. என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. நீ விரும்பிய நபருடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இதோ உன்னை நேசித்த உறவு, நேசித்து பின் விலகிய உறவு உன்னை உணர்ந்து உன்னிடம் சேர வரப்போகிறார்கள். இனி நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன். உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் வந்து உன்னை பாதுகாத்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கப் போகிறது. நீ இனி இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய். இதற்கு நீ முதலில் தயாராக இரு. உனக்கான என் அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். இதோ உன் மனம் தேடும் உறவு வந்து சேரப்போகிறது. நேர்மறை எண்ணத்துடன் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது என்றாலே இரட்டிப்பு மகிழ்ச்சி வருவதற்கான அறிகுறிதான் இது. சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை செய்ய போகிறேன். நீ விரும்பிய மன வாழ்க்கை உன் மனதுக்கு பிடித்தவருடன் நடைபெறப் போகிறது. உன் சாயப்பாவின் பரிபூர்ண அருளாசியுடன் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்கப் போகிறது. உன் வேண்டுதல்களை வைத்து விட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டு வரும் நாட்களில் உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் உனக்கான நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உனக்கு சாதனை படைப்பதற்கும் சால சிறந்ததாக இருக்கும் அது. நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவம் பெரிதல்லவா? அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது என் செல்லமே. பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை வீணாக்காதே. உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களையே நனைத்து விட்டது. நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனதும் இல்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் அல்ல. ஆகவே எதுவரைக்கும் போகுதோ போகட்டும். எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார் என்பதை முழுமையாக நம்பு. எனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒருபோதும் மட்டும் மனம் தளர்ந்து விடாதே. ஏனென்றால் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது. நீ கடந்து வந்த பாதையை
கஷ்டமான பாதையாகவே யோசித்து யோசித்து உன் மனதையும் உடம்பையும் கெடுத்து கொள்ள வேண்டாம். இதோ உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நல்லா பயன்படுத்தி கொண்டு ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ எதற்காக யோசிக்க வேண்டும்? நீ அவர்களை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம். எல்லோர் மீதும் நீ அன்பாக இருப்பதே சில சமயங்கள் சோதனையாக வந்து முடிகிறதல்லவா? யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கின்ற உன் மனதுதான் காரணம். அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்துங்கிறதை இப்போ நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே, தைரியமாக இரு. எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, மீண்டும் அதை உன்னை மீட்டு தர்றதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். ஏதோ உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும். உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதற்கான நேரம் காலத்தை இப்போ உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன். உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது என் செல்லமே. இதோ இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருகிறதோ, குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருகிறதோ, அதேபோல்தான் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதிதான். உனக்கு வரும் மாதப்பிறப்பு எல்லாம் தொடங்குவதற்கு முன்னாலேயே உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரம் எல்லாமே மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என் செல்லமே. கவலைப்படாதே. இனி உன் வாழ்க்கை அர்த்தபடமாக போகிறது. இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை. இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய். இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். ஏனென்றால் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேர்ந்து விட்டதல்லவா? நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும். சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள். நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். பிறை நிலைவாயிருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம், நம்பிக்கையோடு இரு. ஆம், துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு என் சாயப்பா இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய். ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்க வேண்டிய வேலை. அது தெரியாமல் ஏன் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கு பலனாகத்தான் இன்பங்களை வாரி வாரி வழங்கப் போகிறேன். ஆம், உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.